ப்ரூஸ்லியோட சக்ஸஸ்க்கு மெயின் சீக்ரெட் என்னென்னா, அவர் எதுக்குமே டார்கெட் வைக்கிறது இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே அன்லிமிட்டடை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணுன்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, சம்பாத்தியமாக இருக்கட்டும், இல்லை செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பட் ப்ரூஸ்லி அதை செய்ய மாட்டார். அவரால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுவார். நீங்கள் இப்போ சிங்கிள் பார் எடுக்கிறீங்கன்னா எல்லாருமே என்ன கணக்கு பண்ணுவாங்க, ஒரு 15 reps 3 செட் இந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. பட் அவர் அப்படி கணக்கு பண்ண மாட்டார். எவ்வளோ முடியுது, மேக்ஸிமம் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவார். இன்னொன்று, ஃபுல் எஃபர்ட் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் அவர் பண்ணுவார். நாம் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், ரிசல்ட்டுக்கும் சரி, நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் சரி. இப்போ ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா 3000 புஷ்அப்ஸ் எடுப்பார். நீங்கள் எனக்காவது 3000 புஷ்அப்ஸை டார்கெட்டாவது வச்சுருக்கீங்களா? வச்சுருக்க மாட்டீங்க. பட் அவர் டார்கெட்டாகவே வைக்கலை. அவர் எவ்வளோ மேக்ஸிமம் அவரால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ ப்ராக்டிஸ் இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவார். ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மேக்ஸிமம் பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, பயங்கரமாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. கீப் வாட்சிங். தேங்க்யூ.